Hi friends, welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 1 lesson 5 the living world of animals all one words. Book back one words and book inside important one words. The living world of animals lesson நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒன் வேர்ட்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமச்சீர் கல்வி புக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் கால்டு பயாலஜி. ஓகே, உயிரினங்களை பற்றி படிக்கிறது என்னதுன்னு சொல்கிறோம்? பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது எதர் பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம், வாட் எவர் உயிரினங்களாக இருந்துச்சுன்னா அதை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, which of the following are characteristic of living beings? ஸோ லிவிங் பீயிங்ஸ்க்கு எதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்? ரெஸ்பிரேஷன், எஸ் லிவிங் பீயிங்ஸ்க்கு கண்டிப்பாக தேவையானது. ரீப்ரொடக்ஷன், அதுவும் தேவையானது. அடாப்டேஷன் கண்டிப்பாக தேவையானது. எக்ஸ்க்ரீஷன் ஆல்சோ தேவை. ஸோ நாலுமே வேணும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் என்னது ஆன்சர்? டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் வேணும், ரீப்ரொடக்ஷன், அடாப்டேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன், இந்த நாலுமே லிவிங் பீயிங்ஸ்க்கு கண்டிப்பாக தேவையான ஒரு கேரக்டர்ஸ். lizard breathe through their lungs. lizard வந்து லேண்டில் வாழக்கூடிய அனிமல் இல்லையா? ஸோ லேண்டில் வாழக்கூடிய அனிமல்ஸ்னால் லங்ஸில் தான் ப்ரீத் பண்ணும். ஓகே, ஆல் அனிமல்ஸ் நீட் ஏர், ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு வேணும், ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து அதை சர்வை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது இல்லையா? ஸோ இந்த மூணு விஷயமுமே எல்லா அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் தேவைப்படுற விஷயம். Which animal has the special organ of breathing called gills? எந்த ஒரு அனிமலுக்கு இந்த ஸ்பெஷல் ஆர்கன் கில்ஸ் இருக்குது? அது வந்து தண்ணியில் வாழக்கூடிய அனிமல், அது தண்ணியில் வாழக்கூடியதுக்கு தான் இருக்கும் இல்லையா? ஃபிஷ்ஷுக்கு தான் இருக்கும், isn't it? ஃபிஷ்ஷோட ஸ்பெஷல் ஆர்கன் என்னது? கில்ஸ். கில்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரெஸ்பிரேஷன். ஓகே, சூஸ் த set that represent only biotic components of habitat. பயோட்டிக்னா என்ன? லிவிங் திங்ஸ், isn't it? ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். இதில் பாருங்கள், லிவிங் என்னெல்லாம் லிவிங்? அக்வாட்டிக் பிளான்ட், ஃபிஷ், ஃப்ராக் அண்ட் இன்செக்ட், இது எல்லாமே என்னது? லிவிங் திங் இல்லையா? பிளான்ட்டுமே என்ன செய்யும்? வாழும் இல்லையா? இட் இஸ் அ லிவிங் திங். அண்ட் தென் ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். ஓகே, அக்வாட்டிக் பிளான்ட், ஃபிஷ், ஃப்ராக், இன்செக்ட். ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ், பயோட்டிக்னா என்ன? லிவிங். ஓகே, லிவிங் திங்ஸ். அண்ட் தென் 7th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் நாட் பி கால்ட் ஆஸ் ஹேபிட்டட்? இதில் எது ஹேபிட்டட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட்டட்னா என்ன? நம்ம வாழ்கிற இடம் இல்லையா? லிவிங் திங்ஸ் வாழ்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேபிட்டட் அப்படிங்கும். ஸோ டெசர்ட் இஸ் அ ஹேபிட்டட். ஸோ டெசர்ட்டில் கேமல் வாழுது. அ பாண்ட் வித் ஃபிஷ் அண்ட் ஸ்னெயில்ஸ், எஸ் இட் இஸ் ஆல்சோ எ ஹேபிட்டட். கல்டிவேட்டட் லேண்ட் வித் கிரேசிங் கேட்டல், கல்டிவேட்டட் லேண்டில் வந்து மாடு அதெல்லாம் மேயும் இல்லையா? அண்ட் அ ஜங்கிள் வித் வைல்ட் அனிமல்ஸ், இட் இஸ் நாட் அ ஹேபிட்டட். ஓகே, அண்ட் தென் பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர் வித் த ஹெல்ப் ஆஃப், ஆன்சர் பாருங்கள், ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ் தான் ஆன்சர். ஓகே, பேர்ட்ஸ்க்கு வந்து ஹெவி அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ் கிடையாது, அண்ட் சாஃப்ட் அண்ட் திக் போன்ஸும் கிடையாது, ஃப்ளாட் அண்ட் திக் போன்ஸும் கிடையாது. இந்த ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ் அப்படின்றது நம்ம லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன? ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ். ஓகே, 9th ஒன், paramecium moves from one place to other with the help of. ஸோ parameciumன்றது என்ன? இட் இஸ் அன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ அதுக்கு லோக்கமோஷனுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? சிலியா. ஓகே, ஆன்சர் என்ன? சிலியா. அண்ட் தென் kangaroo rat lives in எங்கே? டெசர்ட் ஹேபிட்டட். ஸோ kangaroo rat எங்கே வாழுது? டெசர்ட் ஹேபிட்டட். அதனால அது என்ன செய்யாது? தண்ணியே அது குடிக்காது. தண்ணி எப்படி அதுக்கு ஃபார்ம் ஆகும்? வயிற்றுக்குள்ளேயே, ஸ்டொமக்குள்ளேயே தண்ணி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் ஃபுட் இட் ஈட் அண்ட் த ஏர் இட் வாஸ், இந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜனும் அந்த ஃபுட்டு அது சாப்பிட்றதுலையும் வயிற்றுக்குள்ளே என்ன செய்யும்? ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ kangaroo rat வந்து எங்கே வாழுது? டெசர்ட் ஹேபிட்டட். அண்ட் தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். அக்வாட்டிக், டெசர்ட்ஸ், மவுண்டெயின்ஸ், இது மூணுமே என்ன? லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிற இடம் இல்லையா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹேபிட்டட்ஸ். Based on the number of cells present in animals are classified into dash and dash. cells பேஸ் பண்ணி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். என்னெல்லாம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார்னால் என்ன? சிங்கிள் செல். மல்டிசெல்லுலார் மீன்ஸ் மல்டிபிள் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது மல்டிசெல்லுலார் அப்படின்போம் இல்லையா?
Okay, then the tail of a bat act as a rudder which helps to. So batக்கு tail எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? For changing the direction, isn't it? So answer என்ன? பேர்ட்ஸோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டெய்ல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதோட மூமெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட்ஸ். ஓகே, அமீபா மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப். ஸோ அமீபாவோட லோக்கமோஷன் எப்படி இருக்கும், வித் மூமெண்ட் எப்படி இருக்கும்? வித் ஹெல்ப் ஆஃப் சூடோபோடியா ஆர் ஃபால்ஸ் ஃபுட். ஓகே, இந்த சூடோபோடியா அப்படின்றதும் அல்லதுனா நம்ம ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அமீபா இஸ் அ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். And then true or false. If false, give the correct answer. Habitat is a living or dwelling place of organism. Yes, true. Habitatனா என்ன? ஒரு லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ட்ரூ. ஓகே, the geographical features and environmental condition on Earth remain same from one place to other. ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, இட் இஸ் ராங். ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் த என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த் டிஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ நம்ம இங்கே இந்த ஏரியா எப்படி இருக்குது? இட் வந்து ஒரு வார்ம் ரீஜியன் இல்லையா? ஸோ அண்டார்டிகா எப்படி இருக்கும்? இட் இஸ் அ கோல்டர் ரீஜியன். ஸோ எல்லா இடமும் எப்படி இருக்கும்? வேறுபடும் இல்லையா? ஸோ த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த் டிஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. And then the third one பார்ப்போம். Amoeba is an unicellular organism and moves with the pseudopodia. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரூ, isn't it? அமீபா வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், சிங்கிள் செல்லில் மேடப் ஆகிருக்கும் அண்ட் லோக்கமோஷனுக்கு சூடோபோடியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Birds can see only one object at a time. இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். பேர்ட்ஸ் கேன் see two objects at a time. பைனாக்குலர் விஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேர்ட்ஸ் வந்து ஒரு ஐ வச்சு ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஐ வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் பார்க்கும் இல்லையா? தென் paramecium is a multicellular organism. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். ஓகே, paramecium is an unicellular organism. paramecium made up of only one cell. okay, single cell made up ஆயிருக்கும். அதனால இதுக்கு ஆன்சர் என்ன? unicellular organism. Complete the following. Tropical rainforest, grassland and desert are known as habitats. Some living things are made up of single cell. They are called dash organism, unicellular organism. okay, single cell made up ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனினா என்னம்மா? ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் த ப்ரீத்திங் ஆர்கன் ஆஃப் ஃபிஷ் இஸ் நோன் அஸ். ஃபிஷ்ஷோட ப்ரீத்திங் ஆர்கன் என்னன்னு சொல்லுவோம்? கில்ஸ். ஓகே, எதுக்கு அது வந்து ஸ்பெஷல் ஆர்கன்? ஃபிஷ்ஷுக்கு வந்து அது ஸ்பெஷல் ஆர்கன். தண்ணியில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்து எடுத்து அது ப்ரீத் பண்ணும். ஓகே, த lizard dash on the ground with its claw on its feet. So the lizard moves on the ground with its claw on its feet. okay, move பண்ணும் lizard. And then the camel stores dash in its hump. camel அதோட ஹம்பில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபேட். ஓகே, ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணியே இல்லை, பாடி வந்து கேமலோட பாடி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகி அதுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் கேமலுக்கு. அண்ட் தென் த அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்ப்போம். விச் இஸ் நாட் அ பயோட்டிக் கம்யூனிட்டி அமாங் த ஃபாலோயிங். பயோட்டிக்னா என்ன? லிவிங் திங், isn't it? ஸோ பிளான்ட் இஸ் அ லிவிங் திங், பேர்ட்ஸ் ஆர் லிவிங் திங், எலிஃபெண்ட் இஸ் அ லிவிங் திங். ஏர் வி ப்ரீத் இஸ் நாட் அ லிவிங் திங், பட் நம்மளுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், isn't it? ஸோ நாட் அ பயோட்டிக் அப்படின்றது என்னது? ஆன்சர் என்னது? ஏர். த லோக்கமெட்ரி ஆர்கன் ஆஃப் அமீபா. லோக்கமெட்ரி அப்படின்னா என்ன? மூமெண்ட், isn't it? ஸோ என்ன அமீபாவில் என்னது? சூடோபோடியா அல்லதுனா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, and then Jurong Birds Park is located in Singapore. The animal that never drinks water is rat. என்ன rat அப்படின்னா? கங்காரு rat. ஓகே, ஓகே, இது எங்கே வாழும் அப்படின்னா டெசர்ட் ரீஜனில் வாழும். ஓகே, and then the next one, lizards walk with 4 legs and it is known as 4 legs. அப்படிங்கும்போது 4 அப்படின்னா குவாடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குவாட்ரிபெடல். ஸோ ஆன்சர் என்ன? குவாட்ரிபெடல். And then Vedantangal is dash sanctuary. Vedantangal is a bird sanctuary. Okay. Okay. Movement of animals to a different location due to seasonal change is called. ஸோ அனிமல்ஸோட மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஒரு சீசனல் முடிஞ்ச இன்னொரு சீசனுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
dash can live for many days without drinking water? Camel. ஸோ கேமல் வந்து ஒன் டைம் நிறைய தண்ணியை குடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கெப்பாசிட்டி அதுக்கு ஸ்டொமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ் வந்து தண்ணி குடிக்காமல் கூட அது வாழ முடியும். ஸோ கேமல் பாசஸ் டேஷ் அமௌண்ட் ஆஃப் யூரின். ஸோ ஆன்சர் என்ன? இந்த கேமல் பாசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின். ஓகே, ஸோ எக்ஸ்க்ரீஷனில் வாட்டரோட கண்டென்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமல் வாழ முடியும். அண்ட் தென் complete the following. Okay, the living things are made up of small units called cells. Organism that are made up of many cells are called multicellular organism. So example, man, animals. Okay, unicellular organisms are small, usually microscopic nature and cannot be seen with naked eye. ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சிங்கிள் செல்லில் தான் மேடப் ஆயிருக்கும் இல்லையா. அதை நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும், நம்மளோட நேக்ட் ஐயில் பார்க்க முடியாது. இன் அமீபா டேஷ் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன் அதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ். த ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ் எதுக்கு இருக்குது? ஃபார் ஸ்விம்மிங். அந்த ஸ்விம்மிங்க்கு வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஃபின்ஸ் அப்படின்ற ஆர்கன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Dash have web in the toes and able to glide or parachute the air and make soft landings. Dinosaurs. Okay, இது வந்து என்னது? lizard type. And then birds have streamlined body covered with feathers. So answer என்னம்மா? feathers. Okay, next true or false பார்க்கலாம். True or false? If false, give the correct answer. Fishes are unicellular organism. The answer is false. Fishes are multicellular organism. In amoeba, reproduction is by simple diffusion through the body surface. Reproduction is simple diffusion through body surface la nadakum? No. Okay, the answer is false. In amoeba, respiration is by simple diffusion through the body surface. So respiration சுவாசம் தான் என்ன செய்யும்? இந்த simple diffusion method மூலமா body surface மூலமா நடக்கும் அமீபாக்கு. Okay, in unicellular organism, the growth occurs by an increase in size of the cell. ட்ரூ. ஏன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் தான், அதோட சைஸ் இன்க்ரீஸ் வச்சு தான் அந்த க்ரோத் சொல்லுவோம். அண்ட் தென் த ஸ்ட்ரீம்லைன் பாடி ஷேப் ஆஃப் த ஃபிஷ் ஹெல்ப்ஸ் இட் டு மூவ் த்ரூ த வாட்டர் ஈஸிலி. ட்ரூ. Some fishes have the capacity to rotate the head around the head joint. ஃபிஷ்ஷஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது? நோ. லிசார்ட்ஸ்க்கு தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, ஃபால்ஸ். Some lizards have the capacity to rotate the head around the head joint. ஓகே, நெக்ஸ்ட் 6th question பார்க்கலாம். Movements of animals to different location due to the season change is said to be adaptation. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் பாருங்கள், அடாப்டேஷனாக கண்டிப்பாக இல்லை இல்லையா. ஸோ மூமெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டியூ டு த சீசன் சேஞ்சஸ் செட் டு பி மைக்ரேஷன். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீசன் சேஞ்சஸ் மூலிமா ஒரு அனிமலோ ஒரு பேர்டோ மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்பெண்டிங் த ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இன் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் எஸ்டிவேஷன். எஸ், இதுக்கு ஆன்சர் என்ன? ட்ரூ. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஸ்னெயில் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கம்ப்ளீட் த அனாலஜி. ஓகே, ஃபிஷ் வாட்டரில் வாழும் இல்லையா. ஃபிஷ்ஷோட ஹேபிட்டேட் எது? வாட்டர். ஸோ எலிஃபெண்ட்டோட ஹேபிட்டேட் என்னது? லேண்ட். யூக்ளெனா எதுக்கு? லோக்கமோஷனுக்கு யூக்ளெனாக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஃப்ளாஜெல்லம். அண்ட் தென் பேரமிஷியம்க்கு லோக்கமோஷனுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? சிலியா. ஓகே, ஆன்சர் என்ன? சிலியா. And then euglena is an unicellular organism. Example for multicellular organism, man. Okay, fish respiratory organ வந்து gills. Okay, fish ஓட respiratory organ என்னது? gills. birds breathing organ என்னதுமா? lungs. Okay, so lungs வந்து animals, lizard, birds எல்லாத்துக்குமே lungs இருக்கும் breathing organ. And then the next 5th one பார்ப்போம். fins. ஃபிஷ்ஷுக்கு எதுக்கு இருக்குது? ஃபார் ஸ்விம்மிங். ஃபெதர் எதுக்கு இருக்கும்? ஃபார் பேர்ட்ஸ் இருக்கும். எதுக்கு? ஃபார் ஃப்ளையிங் இல்லையா. ஸோ ஆன்சர் என்ன? பேர்டு. ஸோ டர்ட்டில் ஹைபர்னேஷன். எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஸ்னெயில். ஓகே, பீக் பேர்ட்ஸ் மவுத் வந்து எப்படி இருக்கும்? பீக். ஃபேட் ஸ்டோர்ட் இன் கேமல். இது வந்து என்னது? ஹம்பில் இருக்கும் இல்லையா. ஃபேட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? கேமலில் ஹம்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, கம்ப்ளீட் த அனாலஜி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ போலார் பீரோட ஸ்கின் எப்படி இருக்கும்? திக் ஸ்கின் ஃபார் ப்ரொடெக்ஷன், ஒயிட் ஃபர்.
அண்ட் தென் பென்குயின் எப்படி இருக்கும்? பேடல் டு ஸ்விம் அண்ட் வாக் வித் 2 legs. அதோட அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். மவுண்டன் கோட் ஸ்ட்ராங் ஹூஸ் ஃபார் ரன்னிங், லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்டு. லயன் ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர், ஹேஸ் ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் ப்ரே. ஸோ இதெல்லாம் இதோட அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் பேர்டுக்கு என்ன இருக்குது? விங்ஸ் that are modified forelimbs. Fish, gills as respiratory organ. Lizard can rotates its head around the head joint. Camel stores water in the body. ஸோ நம்ம வந்து இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் லெசன் ஃபுல்லாக 1 words அண்ட் லெசன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த லெசனோட லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.